விஜய் என்ன அளவு கொண்டாங்க, நான் பார்த்த அளவுக்கு விஜய் வந்து ரொம்ப ரிசர்வ்டா இருக்கிறாரு. பேச்சில் மட்டும் இல்லை, கேரக்டர்லையும் தாட் ப்ராசஸ் அவர் நிதானமாக யோசிக்கிறார். எந்த அவசரமும் வரல. அவர் வந்து டிபேட் சேனல் பார்த்து தினேஷ் இப்படி சொல்லிட்டாரு, சாணக்கிய சேனல் பார்த்து பாண்டே இப்படி சொல்லிட்டாருன்னு பதறது. அவர் நாட்டு பொறுமையாக உட்காந்துருக்கு. அப்படியா அப்படியா அப்படியே எல்லாத்தையும் ரோலிங் பண்ணிட்டு நம்ம ஏற்கனவே சொன்னது போல வேற வேற கட்சியிலேருந்து இன்னமும் பல பிரமுகர்களுக்காக காத்திருக்காங்க. மாநாட்டிலே சேர்றதுக்கு நிறைய பேர் இருந்தாங்க. எனக்கு தெரிஞ்சது மாநாட்டுக்கு பிறகான சந்தர்ப்பம் காத்துட்டே இருந்தாங்க. அவர் எல்லாத்துக்கும் சரி சொல்லலை. அப்போ அவருக்கு எது ஒத்து வரும் அப்படின்னு பார்க்குறாரு, எப்போ அப்படின்னு பார்க்குறாரு, அதை வந்து அது லூப்பில் கொண்டு வந்து செய்கிறார். அவ்வளோதான். ஸோ அவர் ஒரு ஸ்ட்ராங்கான டிசிஷன் எடுக்கிறாருங்கிற பார்க்கணும். அப்போ ஆதவர்ஜுனாவோ ராஜ்மோகனோ சிடி குமாரோ அவர்கள் வந்து ப்ரொபோஸ் பண்ணிட்டே தான் இருப்பாங்க. இது வந்து கிட்டத்தட்ட ஜெயலலிதா அவரை மாதிரி இன்னும் 100 பேரும் ப்ரொபோஸ் பண்ணுவாங்க. அதுல வந்து இவரும் ஜெயலலிதாவுடைய அதிமுக மாதிரி தான் கட்சியை நடத்துவார். ஒன் மேன் ஷோ. விஜயகாந்தோடைய தேமுதிக மாதிரி விஜயகாந்த் வந்து அண்ணியும் மச்சினர் வந்த பிறகு வேற மாதிரி போயிடுச்சு. அன்னையை மட்டும் வந்து ஃபுல்லா இருந்தபோது அது ஒன் மேன் ஷோ. தலைவர்கிட்ட